பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். நமக்கு பாட புத்தகத்தில் கொடுத்த பாடல் வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு தொகுதியிலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எழுதின 2 இயல் என்னன்னு கேட்கலாம். அது வந்து தென்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி சம்மந்தப்பட்ட சவுத் இந்தியன் லாங்குவேஜ் பற்றி ஒரு இதழும், இன்னொன்று தமிழ்ச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து இவர் எழுதின இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது வந்து மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். அப்புறம் இவர் எழுதின புத்தகங்கள்லாம் கொடுத்து இது யார் எழுதுனதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுவஞ்சி, பள்ளி பறவைகள். இந்த புத்தகங்கள்ல ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்துட்டு இது யார் எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஏதாவது பார்த்துக்கோங்க. 100 பாவிய கொத்து, 100 ஆசிரியம், 100 வந்துடுது. அப்புறம் கனிச்சாறு, பாவிய கொத்து, கனிச்சாறு, என் சுவை, கனிச்சாறு நல்ல சுவையா இருக்கும் என்பது. அப்புறம் மகபுகு வஞ்சி, ஒரு வஞ்சி எழுதியிருக்காரு. அப்புறம் பள்ளி பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எது வந்து இவரோட தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்ப வந்து இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளுக்கு நிறைய பேர் மெய்ப்பொருளுரை போட்டிருப்பாங்க, விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய விளக்கங்கள் வந்து தமிழுக்கே கருவூலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இவருடைய நூல்கள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல எத்தனை கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட், இவர் எழுதின பாடல் வந்து எந்த புத்தகத்திலேருந்து எடுத்ததுன்னா கனிச்சாறு. 2வது, இவர் நடத்தின இதழ்கள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. 3வது என்ன கேட்கலாம்? இவருடைய இயற்பெயர் கேட்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். 4வது என்ன கேட்கலாம்னா இந்த நூல்களை கொடுத்து யாரு? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். இந்த புத்தகங்கள்லாம் யார் எழுதுனான்னு கேட்கலாம். அப்போ நம்ம வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்கிறோம். திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை கொடுத்தது யாருடைய மெய்ப்பொருளுரைய தமிழுக்கு கருவூலகமாக நம்ம அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்தது கடைசி என்ன கேட்கலாம் அப்படின்னா யாருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது.